ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சுமந்திரர், நீங்கள் உங்களோட தான் நான் காட்டில் வாழ ஆசைப்படுறேன், நீங்கள் அனுமதி மறுத்தீங்கன்னாக்கா நான் தேரோட குதிரைகளோட நெருப்பில் விழுந்துடுறேன்னு சொல்கிறேன். விசுவாசம் மாறாத இந்த வேலைக்காரனை துரத்திடாதீங்கன்னு கெஞ்சறார். அப்போது ராமர் சுமந்திரருக்கு அறிவுரை சொல்கிறார். என்கிட்ட நீங்கள் வச்சுருக்க விசுவாசத்தை எனக்கு நன்னா தெரியும், ஆனாலும் கூட நீங்கள் அயோத்திக்கு திரும்புறது அவசியம்ன்றதுக்கான காரணத்தை சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் அயோத்திக்கு திரும்பினாதான் நான் உண்மையாகவே காட்டில் வாழணும் தீர்மானிச்சுட்டேன் அப்படின்ற என்னுடைய தீர்மானம் என்னுடைய சிறிய தாயாருக்கு நன்னா தெளிவாக தெரிய வரும். மாறா நீங்கள் இங்கேயே என்னோட இருந்துட்டீங்கன்னாக்கா நான் காட்டில் வாழ போகிறேனா இல்லை திரும்பி வரப்போகிறேனான்ற சந்தேகம் கைகேயின் மனசை வாட்டும். நான் காட்டுக்கு போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து அவன் ஆட்சி புரிஞ்சாதான் கைகேயிக்கு மன நிம்மதி ஏற்பட ஒரே வழி. நீங்கள் என்னை விட்டு இங்கே தனியாக அயோத்திக்கு திரும்புறதான். நீங்கள் அயோத்திக்கு திரும்பாட்டாக்கா நான் உடனே திரும்பி வந்தாலும் வந்துடுவேன்ற எண்ணத்தில் பரதனுக்கு அயோத்திக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடத்துறதுன்னு இல்லை அயோத்திக்கு வரவழைக்காமலே இருந்துடுவான்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அதனால் மன்னர்னுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அயோத்தி திரும்புறது ரொம்ப அவசியமானது. போயிட்டு வாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டமும் நான் ஏற்கனவே சொன்னதை தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி சுமந்திரர்கிட்ட பேசின ராமர் குஹன்கிட்ட சில வார்த்தைகளை சொல்கிறார். உன்னுடைய கூட்டத்தாரின் ஆதரவோடு நான் இங்கே வாழறது முறை கிடையாது. நானும் சீத்தையும் லக்ஷ்மணனும் துறவிகள் போல் வாழணும் அப்படிங்கிறது தான் முறை. ஆலமரத்தின பாலை கொண்டு வர சொல்லு, அதை முடியில் தடவி நானும் லக்ஷ்மணனும் சடமுடி தரிச்சுக்கணும்னு குஹனை கேட்டுக்கிறார். அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற ராமரும் லக்ஷ்மணரும் சடமுடி தரிச்சுக்கிறாங்க. இதற்கு பின்னர் ராமர் லக்ஷ்மண சீத்தை 3 பேரும் படகுல ஏறிக்க குஹனின் ஆட்கள் படகுல செலுத்துகிறாங்க. மூவரும் கங்கையை வணங்குறாங்க. 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராமர் நல்ல முறையில் திருமணம் அப்படின்னு சீத்தை கங்கையை வேண்டிக்கிறாங்க. கங்கை கடக்கப்பட்டோன்னே கரையில் இறங்கின ராமர் லக்ஷ்மணரை பார்த்து, சீத்தையை முறையாக பாதுகாக்கிறதுக்கு ஒன்றை நீ தயார் செஞ்சுக்கோ. நீ முன்ன போக சீத்தை உன்னை தொடர உங்கள் 2 பேரையும் நான் தொடர்ந்து வரேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்கிறார். 3 பேரும் காட்டுக்குள்ளே நடந்து போய் ஒரு மரத்தடியை அடைஞ்சு அன்னைக்கு இரவை அங்கே கழிக்க தீர்மானிக்கிறாங்க. கங்கையினுடைய அக்கறையில் நின்ன சுமந்திரர் நீர் வழிகிற கண்களோட ராமர் போன திசையே பார்த்து நிற்கிறார். மரத்தின் அடியில் தரையில் அமர்ந்துன்ற ராமர் சீதையை பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு, அதனால் இரவில் கூட நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும்னு லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார். மேலும் சொல்கிறார், இப்போ தசரத மன்னர் உறக்கத்தை எழுந்து தவிச்சுருப்பார், அதனால் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றின்ற கைகேயோ மன திருப்தியோடு இருப்பாங்க. பரத நாடு திரும்பின பிறகு கைகேயினுடைய அரசியல் ஆட்சியை முழுமையாக பெற்றுக்கிறதுக்காக தசரத மன்னருடைய உயிருக்கே முடிவு தேடிடாமல் இருக்கணும். வயது முதிர்ந்த காலத்தில் கைகேயினுடைய பிடியில் சிக்கிட்ட மன்னரால் என்ன தான் செய்ய முடியும்? பொருள் ஈட்டுறதுலையும் தர்மத்தை நாடுறதுலையும் மனுஷனுக்கு இருக்க ஈடுபாட்டை விட இன்பத்தை தேடுறதுல தான் அவனுடைய கவனம் அதிகமாக இருக்குன்னு இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மன்னருடைய கதியை பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோன்றுறது. அறிவே இல்லாத மனுஷன் கூட ஒரு பெண்ணை திருப்தி செய்யறதுக்காக தான் சொல்படி கேட்டு நடக்கிற மகனை துறக்க துணிவானா? நான் காட்டுக்கு வந்துட்டேன், தசரத மன்னரோ தான் வசம் இழந்துட்டார், அதனால அரசுரிமையை முழுமையாக பெற்றுறதுல பரதனுக்கு எந்த வித தொல்லையும் இருக்காது. அவன் திருப்தியோடு இருப்பான். தர்மத்தையும் செல்வத்தையும் திறந்து ஆசை ஒன்றிலேயே மனம் கொண்டவனாக நடந்துக்கிற மனுஷன் தசரத மன்னர் போல துயரத்தில் விழுந்துருவான்றது சந்தேகமே இல்லை. என்னை காட்டுக்கு அனுப்புறதுக்காகவும் பரத சிம்மாசனத்தை பெற்றுக்கிறதுக்காகவும் தசரத மன்னரனுடைய வாழ்வை முடிச்சு வைக்கிறதுக்காகவும் தான் கைகேயி நம்ம அரண்மனைக்கு வந்தாங்க போல. நம்ம பெற்ற தாயார்களான கௌசல்ய தேவியும் சுமித்ர தேவியும் கைகேயை எப்படி துன்புறுத்துவாங்களோ நான் அஞ்சுறேன். அதனால் இந்த இடத்தோட நீ உனது பயணத்தை முடிச்சுட்டு அயோத்திக்கு திரும்புறது தான் நல்லது. நான் தண்டகவனத்துக்கு நான் போகிறேன். நீ போய் கௌசல்ய தேவிக்கும் சுமித்ர தேவிக்கும் பாதுகாப்பாக இரு. துவேஷத்தினால் தூண்டப்பட்ட கைகேயி அவள் 2 பேருக்கும் விஷம் வைக்கவும் தயங்கவே மாட்டாங்க. தாயாருக்கு பணிவிட செய்ய வேண்டிய காலத்தில் நான் அவளை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கேன். இது என்ன துரதிர்ஷ்டம்! இவ்வளவு துன்பத்தை ஒரு தாய்க்கு விளைவிக்கிற அளவுக்கு என்னை போன்ற ஒரு மகன் இனி எந்த தாய்க்கும் பெறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். பெரும் துயரத்தில் விழுந்துட்ட என் தாயாருக்கு இப்போ என்னால் என்னதான் பயன்? நான் கோபம் கொண்டா அயோத்தியை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே என்னால் அடக்க முடியும். ஆனால் வீரத்தை காட்டுறதுன்றது எல்லா நேரத்துலையும் சிறந்த தர்மம் ஆகிடாது இல்லையா அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.